குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா மல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா மல்லீச சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ பக்தரக்ஷக நமோ 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 தேவ சேனேச பக்தரக்ஷக நமோ 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 தேவ சேனேச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 6ஆம் நாள் 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு சிறந்த நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய பகவானை வழிபாடு செய்யணும். நாம் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். அதுக்கு நமக்கு முடியல, வேலை பழுக்கள், உத்தியோக பழுக்கள். சரி, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலாவது அதிகாலையிலே எழுந்து காலை கடன்களை முடித்து சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்யணும். சூரிய நமஸ்காரம் பண்ணுற ஒன்றுக்காக 10 மணிக்கு எழுப்பி சூரியனை கும்பிட்றதில்லை. சூரியன் உதிக்கின்ற பொழுது, அந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே செங்கதிர்கள் தோன்றும். அது அந்த சில நிமிடங்கள் தான். அந்த கதிர்கள் எங்களுடைய உடம்பிலே பட்டால் நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள் நீங்கிவிடும், இரத்த சம்பந்தமான நோய்கள் நீங்கிவிடும். இதைவிட இன்னொரு சிறப்பு, எப்பொழுதுமே இளமையை கொடுக்கக்கூடியது. இளமையாக இருக்கலாம், எத்தனை வயசுலேயும் இளமையாக இருக்கக்கூடிய சிறப்பை தருவது இந்த சூரிய நமஸ்காரம். அதனால தான் முன்னோர்கள் நாம் கண்டு அதனை அனுபவித்து நமக்கு விட்டு சென்றார்கள். காலையிலே சூரியன் உதிக்கிற பொழுது சூரியனை பிரத்யக்ஷ தெய்வ மலர் தூவி அர்க்கியம் கொடுத்து பிரார்த்தனை செய்கின்றவர்களுக்கு எப்பொழுதுமே இளமையான தோற்றத்தை தரக்கூடியவர். இதில் எந்த சந்தேகம் கிடையாது. இதெல்லாம் கண்டு அனுபவித்துத்தான் இவ்வாறான விஷயங்களை மற்றவர்களுக்கு நாம் சொல்லக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இந்த சூரிய நமஸ்காரம் செய்வதோடு இன்றைய தினம் காங்கேயன் கார்த்திகேயன் என்று போற்றப்படுகின்ற முருகப்பெருமான், இந்த முருகப்பெருமானுக்குரியதாகிய நட்சத்திர வாரியான விரதம் கார்த்திகை நட்சத்திர விரதம். இந்த முருகனுக்குரிய நட்சத்திரங்கள் கார்த்திகை, விசாகம் எல்லாம் முருகனுக்கு ஒரு சிறப்பானது. ஒவ்வொரு மாதங்களும் வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம், இந்த கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான். அதனால அவரை கார்த்திகேயன் காங்கேயன் என்று போற்றுவார்கள். இறைவனுடைய நெற்றி பொறியில் தோன்றிய 6 தாமரைகளில் தவழ்ந்த குழந்தை
ஆறுமுகன். இந்த முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திர விரதம், முருகன் ஆலயங்களில் நடைபெறுகின்ற பூஜைகள், அபிஷேகங்கள், வழிபாடுகள், கார்த்திகை உற்சவங்களில் நாம் கலந்து கொள்வதோடு முடிந்தவர்கள் கந்தன் அனுபூதியை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்யலாம். கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய எது எல்லாம் நமக்கு செய்கின்றோமோ அவை எல்லாமே நமக்கு நன்மையை தரக்கூடியது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அருணகிரிநாதர் கேட்டிருக்கிற குருமூர்த்தமாயிருந்து இறையருளையும் பெற்று குருவர்களையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று பாஸ்கு காலத்தின் 3ஆம் ஞாயிறு. இந்த ஞாயிற்றிலே எமக்கு தியானத்திற்காக தரப்படுகின்ற லூக்கா நற்செய்தியிலே இருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் காட்சிகளில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வை தருகின்றார்கள். அதாவது ஆண்டவருடைய சீடர்களுள் இருவர் ஜெருசலேமில் இருந்து எம்மாவு என்கின்ற ஊருக்கு பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய பயணம் ஒரு கவலையின், ஏமாற்றத்தின், துன்பத்தின், முகவாட்டத்தின் பயணமாக இருந்தது. நம்பிக்கைகளெல்லாம் கருகியிருந்த அந்த பயணத்திலே இயேசுவும் அவர்களோடு கூடவே கிட்டத்தட்ட ஜெருசலேமிலே இருந்து எம்மாவு என்கின்ற இந்த ஊர் 11 கிலோமீட்டர் தூரத்தை இந்த இயேசுவும் அவர்களோடு வழி நடக்கின்றார். அழகான ஒரு சித்தரிப்பு. ஆனால் அவர் ஒரு அந்நியரைப் போல காட்சி கொடுக்கின்றார். இவர்களோடு அவர் மெதுவாக உரையாடலிலே கலந்து கொள்கின்றார். இவர்களுடைய குழப்பத்தை அவர் அறியாதவர் போல, ஆனால் இந்த குழப்பத்தின் பின்னணியிலே அவர்கள் அறிவிலிகளாக, அறியாமையாலே அவர்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தையினுடைய உண்மையான பொருளை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஏமாற்றமும் கவலையும் தேவையற்றது என்பதை இயேசு வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு செல்கின்றார். இந்த சீடர்கள் இவ்வளவு துன்ப வேளையிலும் கவலை வேளையிலும் தாம் நம்பியிருந்த இயேசு இந்த உலகத்தினுடைய மீட்பராக, விடுதலை வீரராக இருப்பார் என்பதை அவர்கள் எதிர்பார்த்திருந்த வேளையிலே அந்த இயேசுவுக்கு சிலுவை தண்டனை கொடுத்து அவரை அவர்கள் கொன்று விட்டார்கள். இப்படிப்பட்ட எல்லாமே அவர்களுக்கு பூச்சியமாக பொழுது எப்படி இந்த இறை வார்த்தை அவர்களுக்கு மீண்டும் புத்துயிர் கொடுத்து அவர்களை எழுப்பிவிடக்கூடும் என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். ஆனால் இந்த 2 சீடர்களிலே இருந்த ஒரு முக்கியமான பண்பு என்னவென்றால், அவர்கள் இந்த இயேசுவுக்கு அந்நியராக இருந்தும் அவருக்கு செவிமடுத்து கொண்டிருந்தார்கள். செவிமடுத்தல் என்பதற்கு தேவையான பண்பு திறந்த உள்ளமாகும். அவருடைய அந்த திறந்த உள்ளத்தினுடைய ஒரு எதிரொலியாக அந்த ஆண்டவர் இயேசு ஒரு அந்நியராக அவருக்கு காட்சி கொடுத்தாலும் அவருடைய தோழமையிலே ஒரு ஆறுதலும் நம்பிக்கையும் பிறந்ததாக அவர்கள் கண்டுகொண்டார்கள். அதனாலே மாலை நேரமாகின்றது, எங்களோடு வந்து தங்கும் என்று அவரை அழைக்கின்றார்கள். இயேசு ஒரு அந்நியனாக அங்கு வரவேற்கப்படுகின்றார். இயேசு அப்பத்தை எடுத்து ஆசி கூறி பிட்டு அவர்களுக்கு வழங்குகின்ற பொழுது, அதாவது தொடக்க காலத்திலே சீடர்கள் தங்களுடைய அவநம்பிக்கையிலே இருந்து விடுதலை பெறுவதற்கு அடிக்கடி அவர்கள் ஒன்று கூடி உணவருந்தினார்கள், திரு விருந்திலே கலந்து கொண்டார்கள். அது நற்கருணை விருந்திலே கலந்து கொண்ட அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நம்பிக்கை பிறந்தது.
ஆண்டவர் இயேசு தம்மோடு இருக்கின்றார் என்று உணர்ந்து கொண்டார்கள். இந்த ஆண்டவர் இயேசுவை கல்லறையிலே வைத்தாலும் அவர் கல்லறையெல்லாம் கடந்த ஒரு உயிர்ப்பின் ஆண்டவராக இருக்கின்றார் என்று நம்பினார்கள். இவ்வாறு தான் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே அவநம்பிக்கையினுடைய கல்லறைகளுக்குள்ளே அடக்கம் செய்யப்பட்டு விடுகின்றோம். நாங்களே எங்களுக்கு கல்லறைகளை உருவாக்கி கொள்ளுகின்றோம். அடுத்தவர்கள் எங்களை கல்லறைகளிலே அடக்க பார்க்கின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்லி எங்களை அவர்கள் மட்டம் தட்டி எங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் வருவித்து எங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி படிகளை எல்லாம் அவர்கள் தட்டி ஒழித்து எங்களை வாழ்க்கையை குட்டிச்சுவராக்க விரும்புகின்றார்கள், கல்லறையை கொடுக்கின்றார்கள். இருப்பினும் நாங்கள் திறந்த மனமுள்ளவர்களாகவும் மற்றவர்களை வரவேற்கக்கூடிய எங்களுடைய விருந்தோம்பல் தன்மையிலே, தாராள சிந்தையிலே, மற்றவர்கள் எங்களுக்கு தேவை, அந்நியர்கள் என்பது இந்த உலகத்திலே இல்லை, அவர்கள் எல்லோரும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் என்று வரவேற்கக்கூடிய மனநிலை இருக்கின்ற பொழுது இறைவன் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருந்து இந்த நண்பர்களூடாகவும் எங்களுக்கு மீண்டும் அவர் எங்களுடைய கல்லறைகளை திறந்து அவநம்பிக்கைகளை அவர் தளர்த்தி எங்களுக்கு மீண்டும் புத்துயிர் தருவார். நாம் வாழ்வதற்கும் முன்னேறுவதற்கும் அவசியமானது நம்பிக்கையாகும். இந்த ஆண்டவர் இயேசு எப்படி இந்த 2 சீடர்களுக்கும் நம்பிக்கை உணர்வை மீண்டும் கொடுத்து அவர்கள் இரவோடு இரவாக மீண்டும் ஜெருசலேமுக்கு சென்று ஏனைய சீடர்களுக்கும் அவர் அறிவித்து, ஆண்டவர் நம்மை சந்தித்தார், நாம் ஆண்டவரை சந்தித்தோம், ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார், அவர் வல்ல தேவனாக இருக்கின்றார், நாங்கள் அவரை அறியாதிருந்தோம், நம்பாமல் இருந்தோம் என்று சொல்லி தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள், பகிர்ந்து கொண்டார்கள். நம்பிக்கை நிறைந்த வாழ்வு மீண்டும் ஒரு புத்துணர்வு பெற்றதாக வசந்த காலம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிறந்தது. ஒரு புதிய விடியல் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிறந்தது. அத்தகைய நம்பிக்கை உணர்வுகளை மீண்டும் இறைவன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தர வேண்டும் என்று நான் உங்களுக்காக மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டு பணிகளில் எப்படியெல்லாம் பங்கெடுத்தார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள், ஜனாதிபதியாக பிரகடனம் செய்யப்பட்டார்கள், இந்த சமூகத்தின் தலைவராக ஆட்சி பொறுப்பை ஏற்று மார்க்க ரீதியாக அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுகின்றது. ஆனால் அந்த பொறுப்புகள் ஒரு பொழுதும் குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு ஒரு பொழுதும் தடையாக இருக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் யார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹியாருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மனைவி அவனை சிறந்தவன் என்று சொல்ல வேண்டும். அந்த உறவை மனைவியோடு கணவன் பேணிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு மார்க்க பணிக்காக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை, அல்லாஹ்வுடைய தெய்வீக கோட்பாடுகளை மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டாலும் கூட மனைவி மக்களோடு மிக அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம்.
எந்த அளவுக்கென்றால் மனைவிமார்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு அன்பாக நடந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு நளினமான முறையிலே நடந்து கொள்வார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சில பொழுதுகளில் அன்பாக ஆயிஷ் என்று அழைப்பார்கள். ஆயிஷா என்று சொல்லாமல் அதை சுருக்கி ஆயிஷ் என்று அழைப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் யா ஹுமைரா, சிவப்பியே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் யபுனத்த சித்தீக், சித்தீக்குடைய மகளே என்று அன்பாக தன்னுடைய மனைவியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். என்றால் இந்த அளவுக்கு மனைவிமார்களோடு மிகவும் நளினமான முறையிலே, அன்பான முறையிலே, உணர்வுகளை புண்படுத்தாத முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எந்த அளவுக்கென்றால் வீட்டு வேலைகளில் கூட பங்கெடுத்தார்கள். வீட்டு வேலைகளில் நபி அவர்கள் மனைவிமார்களுக்கு உதவி செய்தார்கள். தன்னுடைய ஆடைகளை தைத்து கொள்வார்கள், தன்னுடைய பாதணிகளை கூட தைத்து கொள்வார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய அந்த வீட்டு பணிகளை மிகச்சிறப்பாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே வீட்டு நிர்வாகத்தை கொண்டு நடாத்துவதில், வீட்டு நிர்வாகத்தின் பொறுப்பாளராக மனைவி இஸ்லாத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பொறுப்பை அவளுக்கு செய்வதற்கு பக்கபலமாக கணவன் இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே மனைமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிக பெரும் சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் திருமணம் செய்து மனைவி மக்களை கவனிக்க வேண்டும், அவர்களோடு நல்ல உறவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவைகளை கண்டு தேடி நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற வகையில் நாங்கள் பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறின் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த உலகத்திலே மனைவி மக்களோடு மிகச்சிறந்த முறையிலே, நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்ட ஒரு மிக பெரும் தலைவராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனைவி மக்களோடு மிகவும் நளினமான முறையிலே நடந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவிக்கு ஒத்துழைக்கக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் மாற வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய போதனைகளையும் அறிவுரைகளையும் முன்மாதிரிமிக்க நடத்தைகளையும் போதிக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவி மக்களோடு அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.